Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா இந்த பீகாக் இருக்குது பாருங்கள். இந்த பீகாக் வந்து நம்ம எப்படி ஸ்லீவில் கிராண்டாக ஹைலைட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து நிறையா த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் வந்து எல்லோ கலராக இருக்குது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயில் கழுத்து ப்ளூயிஷ் க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் சாரீ கையில் கொடுக்கல, த்ரெட்டு கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வச்சுருக்கோம். நம்ம அதை மட்டும்தான் வச்சு இது பண்ணுறோம். ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணுறோம். பீகாக் வந்து இப்போது ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ரொம்ப இமேஜ் தெரியல. இப்போ வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பீகாக்கோட பாடி இந்த பாருங்கள், இந்த க்ளோஸ் பாருங்கள், இந்த ஃபெதர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பாடி போர்ஷன். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுற ஆங்கிள் அது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எம்போஸ்டு தூக்கெல்லாம் வச்சு காட்ட போகிறோம். அது வந்து நம்ம தனியாக எப்படி டிசைன் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். இப்போ தனியாக அந்த பாடி போர்ஷன் மட்டும் பார்த்தோம்னா நம்ம பீகாக் ப்ளூ கலர் த்ரெட்டில் வந்து பார்த்தோம்னா அது தனி போர்ஷனை வந்து அது வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அது தனி செப்பரேட் போர்ஷன் தனியாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தனியாக பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதைத்தான் நம்ம பீகாக் பாடி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த இமேஜ் வந்து நமக்கு அது எல்லோ கலர்னால ரொம்ப சரியாக தெரியல. ஆனால் ஒரு ஆங்கிளில் வச்சு பார்த்தோம்னா அந்த கிளார் அடிச்சு தெரியுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அந்த கரெக்டாக அந்த ட்ரேஸ் பண்ண இடத்துல இமேஜில் வச்சு நம்ம நார்மல் நீடிலில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து நார்மல் நீடிலில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா அந்த பீகாக் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நார்மல் நீடிலில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆரியில் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நார்மலில் பண்ணுறோம். அந்த பீகாக் இமேஜ் நமக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம அந்த டெய்லர்ஸ் சாக்கில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு அவுத்தின் வரைஞ்சிருக்கோம். அதில் நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே நம்ம அதில் அவுட்லைன் வந்து பார்த்தோம்னா ஜரி வந்து ஒரு 2-3 லைன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பூரா ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தைக்கலை. இந்த கீழே இந்த வி மாதிரி உள்ள பாயிண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். நம்ம வந்து இதை எப்படி எம்போஸ்டாக காட்டுறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து உள்ளே வந்து we are going to stuff some cotton. ஆக்சுவலாக இது மாதிரி எம்போஸ் டிசைன் போடும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்புறம் மீதி ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் பூரா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. அந்த ஓப்பனாக இருக்கிற பக்கம் வந்து காட்டனை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறாங்க. வெறும் காட்டன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்காண்டி ஆரி நீடில் ரிவர்ஸில் வச்சு பண்ணுறோம். ஏன்னா அந்த எட்ஜ் வர நமக்கு உள்ளே காட்டன் போகணும் பார்த்துக்கோங்க. நல்லா நமக்கு எவ்வளோ தூரம் காட்டன் ஸ்டஃப் பண்ண முடியுமோ நல்லா அவ்வளோ தூரம் அந்த ஷேப்புக்கே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா தெரியும், காட்டன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்குது பாருங்கள், பூரா காட்டன் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் வந்து நம்ம அங்கே ஊசி நூல் அடியில் வச்சுருப்போம். அது வச்சு தான் திரும்ப நம்ம டைட்டாக தைக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தூக்கலாக நல்லா எம்போஸ்டாக தெரியும். நம்ம மீதி போர்ஷனை காட்டிலும் இது பாடி போர்ஷனை மட்டும் நம்ம தூக்கலாக போட்டோம்னா நமக்கு நல்லா இன்னும் அட்ராக்டிவ் அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம பாடி போர்ஷனை கொஞ்சம் நல்லா தூக்கலாக காட்டுறோம். நல்லா பார்க்க 3D மாதிரி நல்லா எலும்பிக்கிட்டு நல்லா அழகாக தெரியும். இப்போது இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைனில் வந்து நம்ம அந்த இது பண்ணதுக்குரிய எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ பார்த்தோமே நம்ம பண்ண ஜரியும் ரொம்ப நமக்கு தெரியாது. வெறும் அந்த ஃப்ரெஞ்சு நாட்ஸ் மட்டும் தான் நமக்கு விசிபிளாக தெரியுது பாருங்கள். அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா அந்த மேடு நல்லா அழகாக தெரியுது. நல்லா தூக்கிட்டு நல்லா எலும்பி அழகாக பேர்ட்ஸுக்கு தெரியுது. இப்போ இதோட முடிக்கிறோம். உங்களுக்கு இதை மேலேயே நாட் போட்டோம் பாருங்கள், மேலேயே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படியே. இப்போ நம்ம அடுத்து அப்படியே ஃபுல்லாக ஆரி ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த அவுட்லைன் வந்து நம்ம நீட் ஃபினிஷிங் காட்டுறதுக்காண்டி நம்ம நார்மலாக வைக்கிற ஆன்டிக் கோல்டு சுகர் பீட்ஸ் வந்து அவுட்லைனில் வைக்கிறோம். இதை பார்த்தோம்னா தெரியும், நார்மலாக வைக்கிற ஆன்டிக் கோல்டு சுகர் பீட்ஸ் தான் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறோம்.
நம்ம இது வந்து அப்படியே வந்து பேர்ட்ஸோடைய அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃபெதர் போர்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுகர் பீட்ஸ் தான் நம்ம அவுட்லைனில் வைக்கிறோம். அது நம்ம வச்சுக்கிட்டே வரும்போது எந்த அளவுக்கு போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தோம்னா அதை ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் பீகாக்கில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஆன்டிக் கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பீகாக்கோடைய பாடி மட்டும் பார்த்தோம்னா எப்படி பண்ணியிருக்கோம்னா நம்ம கிளாஸ் பீட்ஸ் க்ரீன் கலர் கிளாஸ் பீட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் அப்ளை பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா நல்ல ஃபினிஷிங் இருக்கும், குட் ஃபினிஷிங் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறம் கால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த கோல்டு பீட்ஸ்லேயே ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபெதர் தான், அதுவே பெரிய ஃபெதர் மாதிரி போட்டிருக்கோம். நடுவில் வந்து பார்த்தோம்னா ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், ரெட்டு மெரூன் அது கம்பைன் பண்ணது. அண்டு அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா பீகாக் ஃபெதரில் வர்ற அந்த இது மாதிரி போட்டு இது மாதிரி அந்த ஹேர் மாதிரி போட்டு அதில் வந்து நம்ம 2 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். போத் க்ரீன் அண்ட் இந்த ப்ளூ, பீகாக் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரெட் மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெதரில் இன் பிட்வீன் வந்து நம்ம ஃபுல்லாக ரெட் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், இந்த க்ளோஸ்அப்பில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். ப்ளூ, டார்க் க்ரீன் அண்ட் ரெட் நம்ம 3மே கம்பைன் பண்ணி ரேஸ் மாதிரி நல்லா அழகாக ஃபைன் ஹேர் மாதிரி கொடுத்துட்டு அவுட்லைனில் பூரா ஜரி போட்டுட்டு திரும்ப வந்து அந்த லாங் ஸ்டிச் பார்த்திங்களா, அந்த லாங் ஸ்டிச்சை வந்து ஸ்கேட்டர்டாக நம்ம ரேண்டமாக பீகாக்கோட ஃபெதரை வந்து போட்டிருக்கோம். ஒரே ரவுண்டாக போட்டால் முழுன்னு இருக்கும், நல்லா அப்படி இல்லாமல் நல்லா அரும்பெரும்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி போட்டு வச்சுருக்கோம். போட்டுட்டு இப்போ பீகாக்கோட பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக கொடுத்துருக்கோம். அப்போ தான் ப்ளைனாக இருந்ததில்ல, இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா ரெட் கலராக கொடுத்துருக்கு. அண்ட் பீகாக்கோட லெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலராக கொடுத்துட்டோம், காலுக்கும் ரெட் கலராக கொடுத்துட்டு அவுட்லைன் திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒரு த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு எல்லோ கலராக இருக்கிறதுனால இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம அதுக்காண்டி இதை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்ல பீகாக் வந்து நல்லா, இது வந்து ஃபுல் பீகாக் இப்போ கவர் ஆகிடுச்சு, நல்லா எம்போஸ்டாக நல்லா பியூட்டிஃபுல்லாக பீகாக் வந்து வந்துருச்சு. இப்போ அப்புறமா ரேண்டமாக என்ன பண்ணியிருக்கோம், புட்டாஸ் வச்சுருக்கோம். புட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு அதை சுற்றி ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். இவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அழகாக இருக்குது. பீகாக்கு தான் இது, நல்ல சிங்கிள் பீகாக்கு தான். ஆக்சுவலி இது வந்து ஸ்லீவ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவில் வந்து ஒரு பீகாக் மட்டும்தான் கேட்டாங்க. நம்ம அதே போல் இந்த ஒரு பீகாக் மட்டும் போட்டாச்சு. ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். சாரி பீகாக் கலரில் இருக்கிறதுனால நம்ம அந்த கலர்ஸ் அந்த ஷேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா நமக்கு ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா அழகாக வந்துருச்சு. இதை பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துருச்சு இந்த பீகாக்கு. இதுமாரி நெக்கில் வந்து நாங்கள் சிம்பிளாக பண்ணுறதுனால இந்த வீடியோவில் வந்து நான் காட்டலை. அடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம அந்த பீகாக்கோட நெக் வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கில் எப்படி பீகாக் ஃபெதர்ஸ் தான் போட போகிறோம், அதை எப்படி நம்ம போடுறோன்ட்டு அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன கமெண்ட் நீங்கள் லீவ் பண்ணி நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சஜஷன் எதுவும் தெரிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா, எதுவும் சொல்லி நினச்சிங்கன்னா அதில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு டைம் வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். Okay, thank you friends. Keep supporting us.